கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலாண்டில் நாம் மாபெரும் போராட்டம் புத்தகத்தை படித்து இன்றைக்கு இந்த காலாண்டின் நிறைவுக்கு நாம் வந்திருக்கிறோம். மாபெரும் போராட்டம் பாடங்களை நாம் வரிசையாக கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்? 20வது பாகமாக என்றால் யாக்கோபின் இக்கட்டு காலம். யாக்கோபின் இக்கட்டு காலம், ஜேக்கப்ஸ் டைம் ஆஃப் ட்ரபிள் என்ற தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். யாக்கோபின் இக்கட்டு காலம் என்றால் என்ன? அடிக்கடி நம்ம கேள்விப்படுகிற ஒரு தலைப்பு. எரேமியா 30ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். யாக்கோபின் இக்கட்டு காலம் என்றால் ஆதியாகமத்தில் தானே இருந்து வாசிக்கணும். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி அதை பற்றி சொல்லியிருக்கிறார். பாருங்களேன், என்ன சொல்லியிருக்கிறாரு? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் 5 வாங்க, 5, 6, 7, 5, 6, 7வது வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு, சமாதானம் இல்லை. 6ஆம் வசனம், ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். எங்கேயாவது ஆணுக்கு குழந்தை பிறக்குமா? பிரசவிக்கிற ஸ்திரீயை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன அப்படின்னு வாசிக்கிறோம். 7ஆம் வசனம் சொல்லுது, ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். திகில் உண்டு. யாக்கோபின் இக்கட்டு காலம் என்றாலே ஒரு திகிலான ஒரு காலகட்டம், சமாதானம் இல்லாத ஒரு காலகட்டம். ஆண்கள் கூட பிள்ளை பெறுவார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே வேதனையான ஒரு காலகட்டம். ஆனாலும் அந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்திலும் அவன் விடுவிக்கப்படுவான். பிரியமானவர்களே, எரேமியா இதை சொல்றாரு. எரேமியா அதை சொல்லும் பொழுது யாக்கோபு இருந்தாரா? இல்லை. யாக்கோபு காலம் எப்பயோ அநேக நூற்றாண்டுகள் கழித்து தான் எரேமியா எழுதுறார், சரிதானே? ஆகவே எரேமியா சொல்லும் பொழுது யாக்கோபு இல்லை. யாக்கோபு என்பது யாரை குறிக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிற ஒரு சொல், சரிதானே? யாக்கோபுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் பெயர் வச்சார். ஆகவே யாக்கோபின் 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆவிக்குரிய ரீதியாக இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் யாக்கோபு என்பது தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறது. ஆகவே தேவனுடைய ஜனத்திற்கு வரக்கூடிய இக்கட்டு காலம் என்றுதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தில் யாக்கோபை போல் குடும்ப போராட்டங்களை சந்தித்த நபர் யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா, அவருக்கு 4 மனைவிகள், 2 மனைவிகள், 2 அவங்களுக்கு இருந்த வேலைக்காரிகள், சில்பால், பில்கால், 13 பிள்ளைகள், 12 ஆண் பிள்ளைகள், 1 பெண். 20 ஆண்டுகள் யாக்கோபு தன் மாமன் லாபான் இடத்துல பதான் அராமிலே தன் குடும்பத்தையும் தன் குடும்ப வளத்தையும் பெருக்குவதற்காக அவன் வேலை செய்தான், சரிதானே? இந்த லாபான் 10 முறை யாக்கோபின் சம்பளத்தை மாற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த லாபான் லாபம் பார்க்கிறதுக்காக, ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கிறதுக்காக போயிருந்த சமயத்தில் திருட்டளவாய் யாக்கோபு தன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவன் ஓடினான், சரிங்களா? நம்ம அதை ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 10 நாட்கள் பிரயாணப்பட்டு அந்த பெருங்கூட்டம் எப்படியும் 300 மைல்களுக்கு மேல் கடந்து சென்றிருக்க வேண்டும். அதை அறிந்த லாபான் கோபத்தோடு பின்தொடர்கிறான், சரிங்களா? லாபான் ஒரு பக்கம் மாமனார் வீட்டில் இருந்து அப்படி துரத்திட்டு வர்றார், சரிங்களா? இன்னொரு பக்கம் இவன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட அண்ணன் ஏசா, சரிதானே? அவன் என்ன செய்யறான்? அவன் எவ்வளவு பேரை கூட்டிட்டு வரான்? 400 பேரை கூட்டிட்டு வரான், 400 அடியாட்கள். அப்ப நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் மாமனார் ஒரு குரூப்போட வர்றாரு, இன்னொரு பக்கம் அண்ணன் ஒரு கூட்டத்தோட வர்றான். விளங்குதா உங்களுக்கு? ஆகவே இப்படி 2 பெருங்கூட்டங்களுக்கு இடையில சிக்கி கொண்டது யாரு? யாக்கோபு. ஆகவே அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனாலும்
தேவன் இடைப்பட்டதால் ஆதியாகமத்தில் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். தேவன் இடைப்பட்டதால் லாபான் யாக்கோபுக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை. அதற்கு பின் அடுத்து ஒரு பெரிய உள் மனப்போராட்டம் யாக்கோபுக்கு காத்திருந்தது. சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம மிக முக்கியமாக கவனிக்க போகிறது எது அப்படின்னா, ஏசா 400 பேரோடு வந்தான். யாக்கோபு எப்படி அவர்களை சந்தித்தான், அந்த இக்கட்டில் அவன் எப்படி விடுவிக்கப்பட்டான். ஏசா என்பது ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தை சுட்டி காட்டுக்கு, துன்மார்க்க கூட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு இன்னொரு பக்கம் தேவனுடைய ஜனக்கூட்டத்தை சுட்டி காட்டுகிறதாக அடையாளம். சரிங்களா? இப்போ கடைசி நாட்களில் தேவனுடைய ஜனம் துன்மார்க்கரால் என்ன செய்வார்கள்? பாடுகளுக்கு ஆளாவார்கள். அதான் இன்றைக்கி நம்ம சற்று தெளிவாக படிக்க போகிறோம். ஜோ மட்டும் நான் படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேளையில் யாக்கோபின் இக்கட்டு காலம் இன்னும் சம்மந்தப்பட்ட அநேக காரியங்களை நாங்கள் படிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு தாரும். கருத்தாக கவனிக்கிற உள்ளத்தையும் செவிகளையும் எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலாண்டு முழுவதும் நாங்கள் படித்து கொண்டிருக்கிற மாபெரும் போராட்டம் பாடங்களுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதற்காக மிக பிரயாசம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் நாங்கள் இந்த கடைசி செய்தியை ஆண்டவரே 20வது பாடத்தை படிக்கும் பொழுது தேவக்கரம் எங்களோடு விசேஷமாய் இடைப்பட வேண்டும் என்று ஒப்படைக்கிறோம். தேவாவியானவர் மெல்லிய சத்தத்தினாலே எங்களோடு பேசும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அதோடு சம்மந்தப்பட்டு இன்னும் 2 இக்கட்டு காலங்கள் இருக்கிறது. ஒன்று குறுகிய இக்கட்டு காலம், லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள். சரிங்களா? இது எங்கே படிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். வாங்க விற்க முடியாத சட்டம் வரும் அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? வாங்க விற்க முடியாத சட்டம். அந்த சட்டம் வரும்பொழுது குறுகிய இக்கட்டு காலம், லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள். இது யாருக்கு? ஆண்டவருடைய ஜனங்களுக்கு. கிருபையின் காலம் முடியறதுக்கு முன்னாடி அந்த குறுகிய இக்கட்டு காலம். அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாக மரிக்க நேரிடும். சரிங்களா? கத்தோலிக்க மார்க்கம் அமெரிக்காவோட கை கோர்த்து ஆவி மார்க்கத்தின் ஒத்தாசையோடு உலகத்தெல்லாம் தன் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு என்ன செய்யும்? இந்த ஞாயிறு சட்டத்தை பிரகடனமாக்கும். அந்த காலகட்டத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாக மரிக்க நேரிடும். அதுதான் குறுகிய இக்கட்டு காலம், லிட்டில் டைம் ஆஃப் ட்ரபிள், சிறிய இக்கட்டு காலம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். 2வது மகா இக்கட்டு காலம், கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், பெரிய ஆபத்து காலம். எது அப்படின்னா கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து பரிந்து பேசினதுக்கு பிற்பாடு, அதாவது பரலோகத்தில் நுட்ப நியாய விசாரணை முடிந்ததுக்கு பிறகு வரக்கூடிய இக்கட்டு தான் 7 வாதைகள் அல்லது கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், மகா உபத்திரவ காலம், 7 வாதைகள். இது யாருக்குன்னா துன்மார்க்கருக்கு. சரிங்களா? 2ஆம் வருகைக்கு சற்று முன்பாக 7 வாதைகள். இந்த 7 வாதைகள் பற்றி வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரங்களில் வாசிக்கிறோம். சரி, இந்த 7 வாதைகள் உலகத்தில் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட 3ஆம் வாதையின் காலத்தில் இருந்து 7ஆம் வாதையின் காலகட்டம் வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருக்கிற இக்கட்டு காலத்துக்கு பேர் தான் யாக்கோபின் இக்கட்டு காலம், ஜேக்கப்ஸ் டைம் ஆஃப் ட்ரபிள். சரிங்களா? ஆக 3 இக்கட்டு காலங்கள் இருக்கின்றன. அதில் இந்த 3வது இக்கட்டு காலத்தை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். ஏசா 400 பேரோடு அவன் எதிரிட்டு வந்தான். யாக்கோபுக்கு எதிராக தன்னையும், அதாவது ஏசாவையும் தகப்பன் ஈசாக்கு ஏமாற்றி ஆசீர்வாதங்களை அபகரித்து சென்ற தம்பி யாக்கோபு இனி திரும்ப வரமாட்டான் என்று அண்ணன் நினைத்தான்.
அவன் ஓடிப்போன பிற்பாடு தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாம் தனக்கே கிடைக்கும், தானே அதற்கு சுதந்திரவாளி என்று ஏசா நினைத்திருந்தான். ஆனால் என்ன நடந்துச்சு? ஏசாவின் நினைப்பில் மண் விழுந்தது. போனவன் என்ன செஞ்சுட்டான்? திரும்பி வந்துட்டான் 20 வருஷம் கழிச்சு. சரி, தனியாக வருவானான்னு பார்த்தா ஒரு பெரிய படையோட கிராமத்தோடு வர்றான். சரிதானே? 4 மனைவிகள், 13 பிள்ளைகள், இன்னும் ஆடு மாடுகள், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து பென்னிமீன் பிறக்கலை. சரிங்களா? பென்னிமீன் அந்த காலகட்டத்தில் இன்னும் பிறக்கலை. ஆகவே அவன் திரும்ப வருவதால் மீண்டும் தான் வஞ்சிக்கப்பட்டு மறுபடியும் ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும் என்று பயந்த ஏசா யாக்கோபை பழி வாங்குவதற்காக 400 பேர் கொண்ட கூலிப்படையை அவன் அழைத்து கொண்டு வருகிறான். இது எங்கே படிக்கிறோன்னா ஆதியாகமத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். சரிங்களா? அந்த ஆட்கள், ஆதியாகமம் 32:6, அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாக ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். இந்த சமயத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எதிரியின் சேனையை குறித்து அறிந்து கொண்ட இந்த யாக்கோபு அஞ்ச வேண்டாம், அவன் பயந்து நடுங்கிறான், வியாகுலப்படுகிறான். சரிங்களா? 7ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் அவன் என்ன செய்யறான்? அவன் 2 பிரிக்கிறான். சரி, அப்போ இதற்கு முன்னாடியே ஆண்டவர் அவனுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார். என்ன காட்சி பாருங்களேன். 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். இந்த யாக்கோபனுடைய சரித்திரத்தை படித்து பாருங்களேன். ஆதியாகமத்தில் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் சுமார் 26 அதிகாரங்களில் அதிகமாய் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு முற்பிதான் யாருன்னா யாக்கோபு தான். சரிங்களா? அவன் பிறந்ததுக்கப்புறம் தன் தகப்பன் தாயை விட்டு ஓடுறான். ஓடும் பொழுதும் ஒரு ஏணி, தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற ஒரு காட்சி. இங்கே பாருங்க, ஏசா எதிரடையாக வருகிறான். அப்பயும் பார்த்தீங்கன்னா தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். மக்னாயிம் என்றால் 2 சேனைகள் அர்த்தம். 2 hosts என்று அர்த்தம். 2 சேனைகள். ஆண்டவருடைய காருண்யம் எவ்வளோ பெரியது பாருங்களேன். இந்த ஏமாத்துக்காரனுக்கு யாரு? யாக்கோபு ஏமாத்துக்காரன் தானே. இந்த ஏமாற்றுக்காரனுக்கு ஆண்டவர் 2 படைகளை, 2 சேனைகளை வைத்திருக்கிறேன், தூதர்கள் பாதுகாப்பார்கள் என்ற அர்த்தத்தில் இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் தேவதூதர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன ஒரு பாடம் படிச்சுக்கிறோன்னா, யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் வந்துச்சு, தேவதூதர்கள் துணையாய் இருந்தார்கள். நமக்கு கிடைக்கிற ஒரு நம்பிக்கை, தேவதூதர்கள் நம்மோடு இருப்பார்கள். சரிங்களா? இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் யார் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாராம்? God has appointed a guardian angel. ஆண்டவர் ஒரு மெய்க்காப்பாளனாக ஒரு தூதனை நம்ம ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் என்பதை இதே மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? தெளிவாக வாசிக்கிறோம். அப்போ அண்ணன் வருகிறான் 400 பேரோடு. இதை அறிந்த யாக்கோபு 2 தந்திரங்கள் செய்கிறான். ஏசாவை நினைத்து ஒரு பக்கம் பயந்து கொண்டிருந்தாலும் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக 2 தந்திரங்களை யாக்கோபு செய்தான். ஒன்று என்ன அப்படின்னா, ஏசாவை சந்தித்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவனிடம் பேச வேண்டும் என்று ஆட்களை அவன் தூது அனுப்புகிறான். 32 அது 32 3 to 5 வரைக்கும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்ல பாருங்க. என் ஆண்டவனாய் ஏசா, உம்முடைய தாசனாய் யாக்கோபு, இப்படிலாம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். என் ஆண்டவனாய் ஏசா, உம்முடைய தாசனாகிய யாக்கோபு. உம்முடைய தாசன் என்ன அர்த்தம்? உம்முடைய வேலைக்காரன், உம்முடைய அடிமையாகிய யாக்கோபு, அப்படிலாம் சொல்லி
பேசுறதுக்கு அனுப்பினான். அண்ணனை எஜமானாக தன்னை வேலைக்காரனாக குறிப்பிட்டு கூறும்படி கேட்டுக்கொண்டான் யாக்கோபு. ஆடு மாடுகள், எருதுகள், கழுதைகளையும் கூட அவனுக்கு கொடுக்க யாக்கோபு ஆயத்தமாயிருந்தான், அனுப்பவும் செய்தான். எல்லாம் அனுப்புறான். அது 32 13 16 வரைக்கும் படிச்சீங்கன்னா என்னெல்லாம் அனுப்பினா பாருங்களேன். 14ஆம் வசனம், 200 ஆடுகள், 20 வெள்ளாட்டு கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள், 20 ஆட்டுக்கடாக்கள், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்கள், அவைகளின் குட்டிகள், 40 கடாரிகள், 10 காளைகள், 20 கோழிகை கழுதைகள், 10 கழுதை குட்டிகள். எதுக்கு இதெல்லாம் அனுப்புறாரு? அண்ணனை கூழாக்கணும். சரிங்களா? ஏசாவை கூழாக்கணும். ஏசாவை கூழாக்கலைன்னா என்னை அவன் காலியாக்கிடுவான். புரியுது அவங்களுக்கு? ஆகவே அவன் பண்ணுற தந்திரம் இப்படிலாம் போய் பேசுங்கன்றான். அப்புறம் ஆடு மாடு கழுதை குதிரை ஒட்டகங்கள் எல்லாம் அனுப்புகிறான். இது ஒரு தந்திரம். ரெண்டாவது, ஒருவேளை முதலாம் தந்திரத்திற்கு என் அண்ணன் மசியாவிட்டாலும் 2வது தந்திரத்தினாலாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று யாக்கோபு நினைத்து தனது மிருக ஜீவன்களையும் குடும்ப அங்கத்தினர்களையும் தனித்தனியாக பிரித்து வைத்தான். சரிங்களா? 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் படித்தோம்ல, நம்ம 2 பகுதியாக பிரித்தான் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? 32 7 தான் வாசிக்கிறோம். ஆடு மாடுகளையும் ஜனங்களையும் ஆடு மாடுகள் ஒட்டங்களை 2 பகுதியாக பிரித்து 8ஆம் வசனம், ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். அப்ப என்ன செய்யறான் பாருங்க, ஒரு பகுதி ஆடு மாடுகள் 400 பேரால் முறியடிக்கப்பட்டாலும் மறுபகுதி தப்புமே. பணிவடைக்காரிகள் சில்பால் பில்கால் அவர்களது பிள்ளைகள் மற்றும் லேயால் அவளது பிள்ளைகள் மரித்தாலும் ராகேலும் யோசேப்பும் தப்புவார்களே என்று அவன் என்ன செய்கிறான்? நீ பாருங்களேன், முதல்ல வேலைக்காரிகள் முன்னாடி விட்டுருவார். சில்பால் பில்கால் அவங்க 2 பேருக்கும் 2 பிள்ளைய, 4 பிள்ளைய. சரிங்களா? அதுக்கப்புறம் லேயாளுக்கு 7 பிள்ளைய, 6 பையன் 1 பொண்ணு. எத்தனை ஆயிடுச்சு? 11 ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகேல், யோசேப்பாவை தான் ரொம்ப இவனுடைய லவ்வர், யாக்கோபுடைய காதலி ராகேல். ஸோ அவளை கடைசி வைக்கணும். அவங்கெல்லாம் செத்தாலும் பரவாயில்ல, அந்த முன்னாடி இருக்கிற 2 வேலைக்காரிகள். அப்புறம் அதுக்கப்புறம் 3வது இருக்கிற அந்த கூச்சக்கண்ணி யார்? லேயால், அவ செத்தாலும் பரவாயில்ல. ஆனால் கடைசியில் யார்? கடைசியில் தான் யாரை வைக்கிறாரு? ராகேலை வைக்கிறார், யோசேப்பை வைக்கிறார். பென்னியமின் பிறக்கலை. பாருங்களேன், 33ஆம் அதிகாரத்தில் எடுக்கலாமா? ஆதியாகமத்தில் 33ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடைசியிலையும் நிறுத்தி. உங்களுக்கு எப்படிலாம் ட்ரிக் பண்ணுறாரு பார்த்தீங்களா? தந்திர வேலை. கடைசியில் ரேச்சல் அண்ட் ஜோசப். எவ்வளோ பெரிய தந்திரசாலி யாக்கோபு. இப்படி என்ன செய்கிறாரு? எல்லாரையும் அப்படி முன்னாடி வரிசையெல்லாம் பிரித்து வச்சுட்டு இவங்க எல்லாரையும் அப்படியே ஆற்றுக்கு அந்த பக்கம் யாப்போக்கு என்ற ஆறு, யாப்போக்கு அப்படின்னு படிக்கலாம். 22ஆம் வசனம் பாருங்க, 21, 22. அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்தில் தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். இந்த எல்லா கூட்டத்தையும் இந்த யாப்போக்கு, ஜாபோக் என்ற ஆற்றுக்கு அந்த பக்கம் தாண்டி விட்டுட்டு இவர் என்ன பண்ணிடுறாரு? இவர் ஆற்றுக்கு இந்த பக்கம் இருந்துடுறார். சரிங்களா? பாருங்க வசனம் 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்படின்னு வாசிக்கும். யாப்போக்கு ஆற்றின் அருகே யாக்கோபு. குடும்பத்தில் அனைவரும் அழிய நேரிட்டாலும் நான் மட்டுமாவது தப்பித்துக் கொள்கிறேன் என்று எண்ணி இந்த யாக்கோபு மட்டும் ஆற்றின் இக்கரையில் பிந்தி விட்டானோ? மற்றவர்கள் எல்லாரும் ஆற்றின் அக்கறையில். அப்படிதான் படித்தோம். எலன் ஒயிட் சொல்கிறாங்க, பேட்ரஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ், முற்பிதாக்களின் தீர்க்கதரிசிகளும், பக்கம் 195
தகப்பனையும் அண்ணனையும் வஞ்சித்த பாவம் எப்பொழுதும் அவனுக்கு முன்பாக இருந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? அப்பாவை அண்ணனை ஏமாத்தினாரு. சரிங்களா? கூலை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கிட்டான். 2வது, அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த 20 வருஷங்களுக்கு முன்பாக அவன் செய்த அந்த பாவம் எப்பொழுதும் அவனுக்கு முன்பாக இருந்தது. அவனுடைய நீண்ட சிறையிருப்பு 20 ஆண்டுகள் அந்த பாவத்தின் விளைவே என்று அவன் அறிந்திருந்தான். எலன் ஒயிட் எழுதுறான், இக்காரியங்களை அவன் இரவும் பகலும் சிந்தித்து கொண்டிருந்தான். உறுத்தும் மனசாட்சி அவனது பயணத்தை மிகவும் வேதனைக்குரியதாக்கி இருந்தது. பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டமான ஒரு பயணம். ஒரு பக்கம் மாமனார் துரத்தி வராரு, இன்னொரு பக்கம் அண்ணங்காரன் அடியாட்களோடு வரான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு மனசில் ஒரு பயங்கரமான போராட்டம். தப்பி என் குடும்பம் பிழைக்காதான், இல்லை நானாவது பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா? அன்பான தேவப்பிள்ளைகளே, இப்படி ஒரு சூழ்நிலை. ஏசா நிகழ்காலத்துக்காக உலக பொருட்களுக்காக வாழ்ந்தவன். யாக்கோபு எதிர்காலத்திற்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக வாழ்ந்தவன். 2 பேருமே 2 கூட்டத்தை பிரதிபலிக்கிறான். சரிங்களா? எனக்கு கொஞ்சம் கூலாக கொடுப்பான், நான் சாப்பிட்டு போயிடுறேன், எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் ஆசீர்வாதம் தேவையில்லை அப்படி தான் சொன்னேன் ஏசா. ஆனால் யாக்கோபு எப்படியாகிலும் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினச்சான். ஆனாலும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற அண்ணனுக்கும் அப்பாவுக்கு இறைச்சி, அண்ணனுக்கு கூலை கொடுத்தான், அப்பாவுக்கு இறைச்சியை கொடுத்தான். ஆள்மாறாட்டம் பண்ணினான். அம்மா பேச்சை கேட்டு அண்ணன் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு என்ன செய்தான்? போனான் என்று ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்களேன், அவைக்குரிய ஆசீர்வாதங்களை வாஞ்சித்தான், நல்லது தான். ஆனால் அதுக்காக என்ன பண்ணான்? ஏமாத்து வேலை பார்த்தான், ஆள்மாறாட்டம் பண்ணான். இது சரியா அப்படின்னா அது சரி இல்லை. அதனால தான் ஆண்டவர் மன்னிச்சாரா? அதுக்கு தான் அந்த போராட்டம். பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில் அது பாவமாக இருந்தது. எனவே யாக்கோபு எல்மைட் எழுதுறாங்க, தன் குடும்பத்தை ஆற்றின் அக்கறைக்கு அனுப்பிவிட்டு அவன் மட்டும் பிந்தி தனித்திருந்தான். இரவு முழுவதையும் ஜெபத்தில் செலவிட அவன் தீர்மானித்தான். அதாங்க உலகத்திலேயே அதான் ஃபர்ஸ்ட் ஆல் நைட் ப்ரேயர். யாக்கோபு செய்த முதல் முழு இரவு ஜெபம் தனியாக பண்ணான். சரிங்களா? தேவனோடு தனித்திருக்க அவன் விரும்பினான். ஏசாவின் இதயத்தை மென்மையாக்க தேவனால் மட்டுமே கூடும். முற்பிதாவின் நம்பிக்கை தேவனில் மட்டுமே இருந்தது என்று வாசிக்கிறோம். பெட்ரிக்ஸ் ப்ராஃபிட்ஸ் பக்கம் 196. ஆண்டவர் தான் என்ன செய்ய முடியும்? என் அண்ணன் இருதயத்தை மென்மையாக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சார். அண்ணன் அடியாட்களோடு வரான். தம்பிட்டு என்ன இல்லை? ஆயுதங்கள் இல்லை, படைபலம் இல்லை, தேவனுடைய இரக்கம் மட்டுமே அவனுடைய ஒரே நம்பிக்கையாக இருந்தது. ஜெபம் மட்டுமே அவனது ஒரே பாதுகாப்பு என்று கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 616 வாசிக்கிறோம். அவருடைய நம்பிக்கை என்ன? யாக்கோபு நம்பிக்கை ஆண்டவர் தாங்க நம்பிக்கை, அவருடைய இரக்கம் தான். ஜெபம் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணுற. ஜெபமின்றி எந்த மனிதனும் ஒரு நாளோ ஒரு மணி நேரமோ பாதுகாப்பாக இருக்க no man is safe for a day or an hour without prayer. கிரேட் கான்ட்ரவர்சி பக்கம் 530 வாசிக்கும். ஜெபம் இல்லாமல் ஒரு மணி நேரம் ஒரு நாள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது. அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்போ என்ன நடந்துச்சு பாருங்களேன். இப்படி யாக்கோபு அவன் முழு இரவும் போராடுகிறான். 32 அதிகாரம் பாருங்க, வசனம் 24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரு புருஷன், யாக்கோபு தனித்து ஜெபித்த வேளையிலே a man, ஒரு புருஷன் அப்படின்னு படிக்கிறோம், அவனோடு போராடினான். யார் அந்த புருஷன்? மோசே எழுதும் பொழுது ஒரு புருஷன் எழுதுறார் ஆதியாகமத்தில். ஓசியா எழுதும் பொழுது என்ன சொன்ன பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசி எடுங்க. ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாமா? அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான்.
தன் பலத்தினால் தேவனோட போராடினான். சரிங்களா? இங்க என்ன சொல்றாரு? குதிகால பிடிச்சிக்கிட்டே பிறந்தவன் யாரு? யாக்கோபு. இங்க சொல்ற அடுத்த வரியில தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அடுத்த வசனம், அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். என்ன போராட்டம்? அழுது கெஞ்சி ஜெபம் பண்ணாருங்க யாக்கோபு. யாரோடு? தேவனோடு. யார் அந்த தேவன்? 4ஆம் வசனம் சொல்லுது, தூதனானவரோடே. அன்பானவர்களே, பைபிள்ல எங்கெல்லாம் தூதனானவர் வருதோ அது யாரை குறிக்கும்? இயேசுவை குறிக்கும். ஒரு வசனம் படிக்கலாமா? எடுங்க, மல்கியாவுக்கு வாங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம். ஒரே ஒரு வசனம், நிறைய வசனங்கள் இருக்கு, ஒரே ஒரு எவிடன்ஸ் மாத்திரம் பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 3:1. இதோ மல்கியா 3:1, நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். தூதன், தூதனானவர் யாரை சொல்லியிருக்கு? ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுவான். யார் அது? வழியை ஆயத்தம் பண்ணுறது யார் தான்? யோவான் ஸ்நானன். அவன் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அவன் வழியை ஆயத்தம் பண்ணதுக்கப்புறம் யார் வருவான்? வசனம் சொல்லுது, அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் யார் வந்தா? யோவான் ஸ்நானுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார். சரிங்களா? அப்போது இயேசு கிறிஸ்து தான் தூதனானவர். நிறைய வசனங்கள் இருக்குது பைபிளில். இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு சாலிட் எவிடன்ஸ், ரொம்ப தீர்க்கமான ஆதாரம். சரி பாருங்களேன், எல்டன் ஒயிட் எழுதுறாங்க, உடன்படிக்கையின் தூதனானவரான கிறிஸ்துவே யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருந்தார். பென்டெக்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் பக்கம் 197 வாசிக்கிறோம். 197. உடன்படிக்கையின் தூதனானவரான இயேசு கிறிஸ்துவே யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த போராட்டத்தில் விடிய விடிய போராடுகிறார் யாக்கோபு. 32 ஆதியாமம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படிதான் சொல்றார். சரிதானே? அப்போ யாக்கோபு கண்டது யாரு? தேவனை கண்டார். ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்ட், மனித அவதாரத்திற்கு முன்பாக இந்த உலகத்திலே தோன்றின கிறிஸ்துவை யாக்கோபு கண்டான். 30ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன செஞ்சான் யாக்கோபு? அப்படியானால் யாக்கோபு ஒரு மனுஷனோட, ஒரு புருஷனோட என்றால் தேவனோட, தேவனோட என்றால் தூதனானவரோட, தூதனானவரோட என்றால் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவோட. சரிங்களா? கிறிஸ்துவுடனே அவன் போராடி ஜெபித்தான். போராட்ட ஜெபம் நடத்தி இருக்கிறான். இரவு முழுவதும் அவர் போராடி ஜெபம் பண்ணி இருக்கிறார். சரிங்களா? he wrestled in prayer, ஜெபத்திலே போராடினான். என்னைக்காவது நைட்டு ஃபுல்லாக நம்ம தனியாக ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? பண்ணியிருக்கோமா? கொஸ்டின் மார்க். சரி, நைட் ப்ரேயர்லையாவது கலந்துருக்கிறோமா? சபையில் நடக்கிற ஆல்நைட் ப்ரேயர்லையாவது கலந்துருக்கிறோமா? அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஒரு வேலை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இனி வர காலத்தில் சரி பண்ணுவோம். யாக்கோபு அந்த இரவு முழுவதும் தனிப்பட்ட முறையில் அவன் போராடி கிறிஸ்துவுடனே அவன் ஜெபித்தான். ஏன், எதுக்காக ஜெபித்தான் என்றால் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த 20 years of guilt, 20 ஆண்டுகளின் குற்ற உணர்வு அவனை வாட்டியது. போராட்டத்திற்கான மிக பிரதானமான மற்றொரு காரணம் என்னவென்றால், நீதியுள்ள வித்தாகிய கிறிஸ்து மேசியா எதிர்காலத்தில் தன்னுடைய சந்ததியில் தான் வரப்போறான்னு உனக்கு தெரியும். சரிதானே? உனக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாம்ட்ட ஆண்டு சொல்லிட்டார். சரிங்களா? ஆகவே தனது குமாரனாகிய யூதா, 4வது மகன் யூதா, யூதாவின் ராஜரீக சந்ததி வழியாகவே மேசியா பிறக்க வேண்டும் என்பதை யாக்கோபு நன்றாக அறிந்திருந்தான். ஏசாவின் கூட்டத்தினால் தன் பிள்ளைகளோடு யூதாவும் மரிக்க நேரிட்டால் தேவனுடைய முழு திட்டம், ரட்சிப்பின் திட்டம் என்னாகும்? என்னாகும்? வாக்கு தத்தம் பொய்த்து போகுமே என்று நினைத்த இந்த யாக்கோபு
தேவனுடைய தெய்வீக திட்டம், மேசியா வருகிற அந்த திட்டம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏன் பாவத்தினால தடைபட்டு விடக்கூடாது என்று சொல்லி. ஏன்னா அண்ணன் வர்றான், அண்ணனை ஏமாத்திட்டேன், அப்பாவை ஏமாத்திட்டேன், சொத்து பத்துக்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் அபகரிச்சிட்டேன். சரிங்களா? ஆகவே தெய்வீக திட்டத்திற்கு விரோதமான அச்சுறுத்தல் ஏசாவின் வருகை. தன்னுடைய சொந்த பாவத்தினால், தன்னுடைய பாவத்தினால மேசியா வருவது தடைபடுமோ என்ற உணர்வு யாக்கோபுக்கு மாபெரும் ஆத்ம வியாகுலத்தை ஏற்படுத்தியது. சரிங்களா? ஸோ Jacob was troubled in his spirit. It was a kind of mental agony, மன போராட்டம், மன வியாகுலம். எப்படி கெத்செமனேல கிறிஸ்துவானவர் போராடி ஜெபிச்சார், அந்த மாதிரி ரத்த வேர்வை சிந்தினார் பார்த்தீங்களா, அது மாதிரி யாக்கோபுக்கு. அதே போல பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்ன வருமா, அந்த மாதிரி ஒரு கடுமையான மனப்போராட்டம், மனவியாகுலம் ஏற்படும். போராட்டமும் வியாகுலமும் நிரம்பிய யாக்கோபின் அந்த இரவு அனுபவம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு சற்று முன்பாக தேவ ஜனங்கள் கடந்து செல்ல இருக்கிற சோதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த தரிசனத்தில் இக்காலகட்டத்தை கண்ட தீர்க்கதரிசியான எரேமியா, தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை, முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன, முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். பிரியமானவர்களே, மனிதரின் சார்பில் மத்தியஸ்தராக கிறிஸ்து தமது பணியை நிறுத்தும் போது இந்த இக்கட்டு காலம் தொடங்கும். எலன் வைட் எழுதுறாங்க பெட்ரக்ஷன் ப்ராஃபிட்ஸில் பக்கம் 201. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் எப்போ அப்படின்னா கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கு பிறகு. அதுக்கு பிறகுதான் 2 இக்கட்டு காலங்கள். சரிங்களா? ஒன்று 7 வாதைகள் மகா உபத்திரவ காலம், 2வது யாக்கோபின் இக்கட்டு காலம். இதில் என்ன படிக்கிறோம்னா, இந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் என்ன நடக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மத்தியஸ்த ஊழியம் இருக்காது, முடிஞ்சு போயிருக்கும். கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சு. கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், பரலோகத்தில் நியாய தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரத்த சாட்சிகளாக யாரும் மரிக்க போவது இல்லை. சரிங்களா? ஆஃப்டர் த க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் நோ மோர் மார்டர்ஸ் டெத். இரத்த சாட்சி மரணம் கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடையாது. ஆனால் ஏசா எப்படி 400 பேரோடு வந்து யாக்கோப குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சானோ, அதே போல துன்மார்க்கர் கூட்டம் என்ன செய்யும்? மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்ட கூட்டம், தேவனுடைய முத்திரையை பெற்றிருக்கிற ஆண்டுடைய ஓய்வு நாள் சத்தியத்துக்கு உண்மையாய் நிற்கிற கூட்டத்தை எதிர்த்து வரும். எதிரடையாக வரும். ஞாயிறு சட்டம் வரும். அது முதல்ல அமெரிக்காவில் தேசிய ஞாயிறு சட்டமாக வரும். அதுக்கப்புறம் 2வது அது சர்வதேச ஞாயிறு சட்டமாக, உலகளாவிய ஞாயிறு சட்டமாக வரும், உலகம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் மரண தண்டனை சட்டம் வரும், டெத் டிகிரி வரும், மரண தண்டனை சட்டம். அதாவது ஓய்வு நாள் ஆசரிப்புக்காரர்கள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த கொலை சட்டம், கொலைவதை சட்டம் ஏற்படுத்தப்படும். இதெல்லாம் எப்போ? இதெல்லாம் இந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்தில். சரிங்களா? தேவனுடைய ஜனங்கள் தங்கள் பற்று உறுதிகளை அல்லது ஆசா பாசங்களை தீர்மானித்துக் கொள்வதற்கோ அல்லது உலகத்திலே தங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கோ இது காலம் அல்ல. ஆதி சீஷர்களைப் போல நாமும் பாழான மற்றும் ஆள் அரவமற்ற
ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் அடைக்கலம் தேடுவதற்கு கட்டாயப்படுத்தப்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. எருசலேம் ரோம சேனைகளால் சூழப்பட்டிருந்தது. யூதேயாவின் கிறிஸ்தவர்கள் தப்பி ஓடுவதற்கு அறிகுறியாய் அடையாளமாய் இருந்தது போல ஐக்கிய அமெரிக்கா தன் சார்பிலே அதிகாரத்தை பெற்றிருப்பதாக நினைத்து கொண்டு போப்பு மார்க்க ஓய்வு நாளை அல்லது ஞாயிற்றுக்கிழமையை சட்டமாக கட்டாயப்படுத்துவது நமக்கு ஓர் எச்சரிக்கையாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். சாட்சியாமங்கள் 5ஆம் பாகத்தில் டெஸ்டிமனிஸ் வால்யூம் 5 பக்கம் 464 465 வாசிக்கிறோம். என்ன அர்த்தம்னா, நம்ம 1-2 பாடத்தில் படித்தோம் இந்த காலாண்டின் ஆரம்பத்தில், அல்லது மாபெரும் போராட்டம் 1ஆம் அதிகாரம் எருசலேமின் அழிவில் படித்தோம். எருசலேமை ரோம சேனைகள் சூழ்ந்து கொண்டது, சரிதானே? கிபி 66 செஸ்டியஸ் தலைமையில் திடீர்னு என்ன செஞ்சான்? விதவுட் நோ ரீசன், இந்த காரணம் என்னன்னு நமக்கு தெரியல. இந்த செஸ்டியஸ் என்ன செய்யலாம்? அவன் மறுபடியும் பின்வாங்கி சென்றான், ரோமாபுரிக்கு போயிட்டான். இதை அடையாளமாக எடுத்துக்கொண்ட கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடினார்கள். லூக்கா 21ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. லூக் 21 21 அதிகாரத்தில் லூக்கா 21 22 23 24 வசனங்கள் படிச்சு பாருங்க. காடுகளுக்கு மலைகளுக்கு ஓடினாங்க. அப்படி போனவர்கள் ஒரு கிறிஸ்தவன் கூட அந்த அழிவில், எருசலேமின் அழிவில் கிபி 70 மறுபடியும் தீர்த்தராயன் படையெடுத்து வந்தான். அதில் சுமார் 1,00,000க்கும் அதிகமான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் கூட என்ன செய்யலை? சாகல். பார்த்தீங்களா? அப்போது அவங்க அடையாளத்தை பார்த்துக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன அடையாளம் கிபி 70 அழிவு வருது. கிபி 30-31 இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார் தீர்க்க தரிசனமா. மற்ற 24 லூக்கா 21 நம்ம அதை படிக்கிறோம். அந்த ரோம சேனை எருசலேமை சூழும் என்ற அடையாளத்தை பார்த்தவர்கள், அதை மனசில் வச்சு அந்த அடையாளத்தை புரிந்து கொண்டவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? காடுகளுக்கு மலைகளுக்கு ஓடுனாங்க. சரிதானே? அன்பான தேவ பிள்ளைகளே, அதே போல் ஆண்டோடைய பிள்ளைகளும் ஓடக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. ரோமாபுரி சூழ்ந்து கொண்டது எருசலேமை. அதே போல மீண்டும் ரோமாபுரி என்ன செய்யும்? ஞாயிறு சட்டத்தை அது கொண்டு வரும். பேப்பல் சாபத், ஃபால்ஸ் சாபத், ஸ்பியூரியஸ் சாபத், ஒரு போலி ஓய்வு நாளை அது கொண்டு வரும். சரிங்களா? தேசிய சட்டமாக அமெரிக்காவிலும் சர்வதேச சட்டமாக உலகம் முழுவதும் கொண்டு வரும். இதுக்கு தான் இந்த கேத்தலிக் சர்ச் என்ன பண்ணுது? அமெரிக்காவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த கூட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அன்பானவர்களே, அதனால வந்து பாருங்கள், எல்லா நாடுகள் பிரச்சனைகள்லையும் போய் உள்ள தலையிடுவார். அப்படி தானே? நீங்கள் பாருங்களேன், பேப்பர் எடுத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா, போப்பை பற்றி இல்லாத ஒரு நாளிதழ் இருக்காது. உண்மை தானே? டிவி செய்திகளில் அந்த ஐயா இல்லாமல் டிவி செய்தி இருக்காது. உண்மை தானே? G7 G20 அப்படி இப்படி என்னமோ மாநாடுகள் நடக்குது, எல்லாத்திலும் அந்த ஐயா உள்ளே இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ உலகம் முழுவதையும் இந்த மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் படித்தோம் அப்படின்னா அதனுடைய செல்வாக்கு அதிகரித்து கொண்டு இருக்கிறது. கத்தோலிக்கத்தின் செல்வாக்கு ரொம்ப தீவிரமாக அது பெருகி கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதுறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்கள் தங்கள் விசித்திரமான விசுவாசத்தையும் ஓய்வு நாளையும் கைவிட்டு வாரத்தின் முதலாம் நாளை ஆசரிக்காவிட்டால் அதன் பிறகு அவர்களை கொல்லும்படியாக மக்களுக்கு, துன்மார்க்கருக்கு உரிமை கொடுக்கப்பட்டது. பரம தரிசனங்கள் பக்கம் 304. விசித்திரமான விசுவாசம் பாருங்களேன். நம்ம சொல்கிற சத்தியங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஓய்வு நாள் சனிக்கிழமை, ரகசிய வருகை கிடையாது, நரகம் இப்போ எங்கேயுமே கிடையாது, அந்நிய பாஷை டூப்ளிகேட்டு, புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்மஸ், பைபிள் இயேசு கிறிஸ்து பிறந்த டேட் அது கிடையவே கிடையாது. இப்படி கிறிஸ்துவ உலகம் எதெல்லாம் முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதெல்லாம் போப்பு மார்க்கம் கொண்டு வந்துச்சு. பைபிள் என்ன சொல்லுதோ அதில் இருக்கிறது தான் முக்கியம் என்று சொல்லி வேதாகமத்தை முக்கியப்படுத்துகிற சபை நம்முடைய திருச்சபை. அதனால தான் எழுதுறாங்க பாருங்களேன், பரிசுத்தவான்கள் தங்களது விசித்திரமான விசுவாசம், நம்ம வச்சிருக்கிற விசுவாசம் ரொம்ப விசித்திரமானது.
உலகமே போப்பு மார்க்கத்தின் பின்னாடி ஆச்சரியமாய் பின்பற்றி மிருகத்தை பின்பற்றி போகும். ஆனால் சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பின்பற்றி போக மாட்டார்கள். இப்படி யார் ஓய்வு நாளை உண்மையாக கடைபிடிக்கிறாங்களோ அவர்களை கொல்லும்படியாக உத்தரவு பிறப்பிக்கப்படும். எப்படி அண்ணன் ஏசா எதிரடையாக வந்தான், அதை மாதிரி சரிங்களா, சகோதரனை கொல்ல வந்தான். பார்த்தீங்களா? அப்போ அதே மாதிரி சபையே என்ன செய்யும்? ரோமன் கத்தோலிக்க சபை ஒரு கிறிஸ்தவ சபை என்று பெயர் பெற்றிருக்கிறது. இன்றைக்கி ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் 100 கோடி பேர் இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக 1 பில்லியன், 100 கோடி இருக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று உலகம் நினைத்தாலும் பைபிள் படி அவங்க கிறிஸ்டியன் கிடையாது. சரிங்களா? பைபிள் படி they are not Christians, they are only pagans. உபதேசங்கள் அடிப்படையில் அங்கே இருக்கிற மக்களை நான் சொல்லலை, ஆண்டுடைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க, தேவ ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களே ஆண்டு நிச்சயம் வெளியில் கொண்டு வருவார். அவர்களை கொண்டு வருவதற்கான அழைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆக பிரியமானவர்களே, அப்போ என்ன பார்க்குறோன்னா, இருண்ட காலங்களில் கத்தோலிக்கமே, அந்த கிறிஸ்தவம் என்று தங்களை நினைத்து கொண்ட அந்த கத்தோலிக்கமே மெய் கிறிஸ்தவர்களை கோடிக்கணக்கில் 10 to 15 கோடி கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தது. அதே போல மீண்டும் இந்த கத்தோலிக்க அமைப்பு தன் கோர தலையை உயர்த்தும். அது திரும்ப நடக்கும். யாக்கோபை எப்படி ஏசா எதிர்த்து கொல்ல வந்தானோ அதே போல சொந்த சகோதரர்களாலே மெய் கிறிஸ்தவர்கள் உபத்திரப்பட இருக்கிறார்கள். கிறிஸ்தவமே, உலகம் அவங்களை கிறிஸ்தவன் நினைக்குது, அவங்க தங்களை கிறிஸ்தவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவம் என்று எண்ணப்படுகிற அந்த அமைப்பே, ரோம அமைப்பே கிறிஸ்தவர்களை, மெய் கிறிஸ்தவர்களை, பைபிளை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தும். அண்ணன் தம்பிக்கு எதிராக வந்தான். பெரிய சபை, உலகம் முழுவதும் இருக்கிற சபை, பைபிளை பின்பற்றாத சபை, பாரம்பரியங்களை பின்பற்றுகிற சபை, உலகத்தெல்லாம் தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு உலகத்தின் வல்லரசாக பெரிய அண்ணனாக, பிக் பிரதர், அமெரிக்காவுக்கு அதான் பேர், அரசியலில் அமெரிக்கா பேர் பிக் பிரதர், பெரிய அண்ணன். பெரிய அண்ணனை கையில் போட்டுக்கிட்டு என்ன செய்யுது? உலகத்தை ஆள அது நினைக்கிறது. பைபிள் ஆண்டு சொன்னார், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் என்று இயேசு சொல்லியிருக்கிறது போலவே மீண்டும் அது உண்மையிலும் உண்மையாக நடக்கப் போகிறது. யாக்கோபை ஏசாவின் கைக்கும், தானியேலை சிங்கங்களின் கொடூரத்துக்கும், அனனியா மீஷாவில் அசரியாவை அக்கினி சூளையின் அகோரத்துக்கும் தப்புவித்தவர். இந்த சர்வவல்லமையுள்ள தேவன் தம்முடைய ஜனத்தையும் என்ன செய்வார்? விடுவிப்பார். சரிங்களா? அந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் படித்தீங்கன்னா எரேமியா 30 அதிகாரத்தில் அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் அப்படின்னு சொன்னாலும் 7ஆம் வசனம் எப்படி முடியும்? எரேமியா 37, ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ரொம்ப ஹோப்ஃபுல்லாக நம்பிக்கையோடு அந்த வசனம் முடியும். ஆரம்பிக்கும் பொழுது ஐயோ அப்படின்னு ஆரம்பிக்கும், ஆனால் முடியும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, உண்மையாய் அவருடைய சத்தியத்திற்காக நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நினைச்சுவார், விடுவிப்பார். துன்மார்க்கருக்கு 7 வாதைகள் ஊற்றப்படும் போது, ஏறக்குறைய 3ஆம் வாதையின் காலகட்டத்திலிருந்து கடைசி வாதையின் காலகட்டம் வரைக்கும், அதான் யாக்கோபு நிக்கட்டு காலம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நீடிக்கும் இந்த யாக்கோபு நிக்கட்டு காலம். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், நல்ல கவனிங்க, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த யாக்கோபு நிக்கட்டு காலத்தை சந்திப்பார்கள். சரிங்களா? நம்ம உயிரோடு இருப்போமோ இருக்க மாட்டோமோ ஆண்டவருக்கு தான் தெரியும். சரிங்களா? ஒருவேளை இறந்து போயிருந்தால் உபத்திரவ காலங்களுக்கு முன்னாடி இறக்க நேரிடும். அல்லது அந்த குறிக்கிட்ட காலத்தின் சமயத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னா ஒருவேளை உபத்திரவங்களை சந்தித்து இரத்த சாட்சியாக மரிக்க நேரிடும். அந்த உபத்திரவங்களெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு கூட்டம் அப்படியே வருகை வரைக்கும் உயிரோடு இருக்கும். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், அந்த கூட்டம் தான் யாக்கோபு நிக்கட்டு காலத்தையும் சந்திக்கும். இந்த 7 வாதைகள் ஆண்டோட பிள்ளைகளை எதுவுமே செய்ய முடியாது. 10 வாதைகள் வந்தப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு பாதிப்பு இருந்துச்சா? இல்லை. அங்கே இருள்னா இவங்களுக்கு வெளிச்சமாக இருந்துச்சு.
சரிதானே? இஸ்ரவேல் மக்கள். அதே போல் 7 வாதைகள் வரும்பொழுது தேவன் தம்முடைய ஜனத்தை பாதுகாப்பார். 2ஆம் வருகை மட்டும் நீடிக்கக்கூடிய, ஆனாலும் குறுகிய காலம் மட்டுமே இருக்க போகிற, இருந்து முடிவடை போகிற இக்கட்டு காலம்தான் யாக்கோபின் இக்கட்டு காலம். ரொம்ப காலம் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது, குயிக்காக முடிஞ்சிடும். சரிங்களா? ஞாயிறு ஆசீர்வாத சட்டம் வந்து விட்டாலே அடுத்து முடிவின் காரியங்கள் ரொம்ப சீக்கிரமாக ஒன்று ஒரு வேகமாக எல்லாம் முடிஞ்சிடும். பிரியமானவர்களே, ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லுவது எத்தனை ஆறுதல். ஒரு காரியத்தை ப்ராக்டிக்கலாக நம்ம படித்து முடிக்கணும். இந்த யாக்கோபு இயேசுவோடு போராடுகிறான் ஜெபத்தில். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் யாக்கோபிட்ட? உன் பேர் என்ன? அது 32:27. இயேசு கிறிஸ்துக்கு அவன் பேர் தெரியாதா? தெரியும். ஒரு முறை ஈசாக்கு அப்பா கேட்டார், எப்பா நீ என் மகன் ஏசாதானோ அப்படின்றார். சத்தம் யாக்கோபின் சத்தம், ஆனால் உடல் யார மாதிரி இருக்கு? ஏசா மாதிரி இருக்கே அப்படின்னு அப்பா சொல்கிறார். அப்போ துணிகரமாக என்ன சொன்னான் யாக்கோபு? நான் யாரு தான்? நான் ஏசாதான் அப்படின்னு சொன்னான். அப்படி தானே? அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ இவன் என்ன சொல்கிறான் பாப்பா. நைட் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறான்ல, நைட்டெல்லாம் ஆன்லைன் ப்ரேயர் தனியாக பண்ணுறான். உலக வரலாற்றிலேயே இவன் தான் ஆள் நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறான். இவன் மாறி இருக்கானா மாறலையா பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேள்வி கேட்குற. உன் பேர் என்னன்னு கேட்குற. என்னங்க பேர் சொன்னான்? ஏசான்னு சொன்னானா? இப்போ என்ன சொன்னான்? யாக்கோபுன்னு சொன்னான். அவன் பொய் சொல்கிறானா அல்லது உண்மையிலே அவன் மறுபிறப்பின் அனுபவத்தை அடைந்து விட்டானா என்பதை சோதித்தறியவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கேள்வி கேட்டப்போ அவன் உண்மை சொல்லிட்டான், நான் யாக்கோபு. எத்தனான என்னை மாற்றும் ஆண்டவரே என்று மன்றாடினான். 4 மாற்றங்களை அவன் பெற்றான். 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஒன்று என்னது? பேர் மாற்றம். இப்போ என்ன பேர் வச்சார் ஆண்டவர்? இஸ்ரவேல். யாக்கோபு பைபிளில் பேர் எப்பொழுதுமே குணத்தை குறிக்கிறது. சரிதானே? யாக்கோபுன்னா ஏமாத்துக்காரன். இஸ்ரவேல் என்றால் தேவனோடு ஆளுகை செய்கிறவன், மனிதரோடும் தேவனோடும் போராடி ஜெயித்தவன் அப்படின்னு அர்த்தம். பெயர் மாற்றம். பிரியமானவர்களே, நம்ம பேர் என்ன பேர்? ஆளுக்கு ஒரு பேர் இருக்கும். சில நேரம் பேருக்கும் ஆளுக்கும் சம்மந்தம் இருக்காது. சரிங்களா? நம்ம குணம் எப்படி இருக்கிறது? நம்ம ஒரிஜினல் நேம் விட்டுருங்க. கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்படி தானே? கிறிஸ்தவர்கள்னு பேர் இருக்குது. பேருக்கு ஏற்றார் போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டவர் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கொடுப்பாராம்? புதிய நாமத்தை கொடுப்பேன்னு சொல்லிக்கார். வெளிப்படுத்தல் 2:17, ஏசாயா 62:2 வாசிக்கிறோம். இப்போ முதல் மாற்றம் பெயர் மாற்றம். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது மனமாற்றம். யாக்கோபு எதை கடந்தார்? ஒரு ஆற்றை கடந்தார். யாப்போக்கு என்ற ஆற்றை கடந்தார். ஆற்றை கடக்கிற அனுபவம் எதை குறிக்குதுன்னா ஞானஸ்நானம். சரிங்களா? மறுபிறப்பின் அடையாளம். யாக்கோபு இப்போ என்னவா மாறிட்டான்? இஸ்ரவேலாக மாறிவிட்டான். நீங்கள் பாருங்களேன், இந்த அனுபவத்துக்கு அப்புறம், இந்த இரவு ஜபத்துக்கு அப்புறம் நீங்கள் பைபிளில் பாருங்கள், எங்கேயுமே யாக்கோபு யாரையும் ஏமாத்தின மாதிரி ஒரு சம்பவம் கூட கிடையாது. பிள்ளைகள் தான் வந்து இவனை ஏமாற்றுவாங்க. சரிங்களா? யாக்கோபு பாருங்க, மணிக்கு யாக்கோபிட்ட வந்து பிள்ளைகள் சொல்லுவாங்க, இந்த யோசேப்பு ட்ரெஸ் இதுதானோ பாருங்க அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க, ஏமாற்றுவான். இவன் சின்ன வயசில் ஏமாத்தினதுக்கு பிள்ளைகள்லாம் சேர்ந்து இவன் வயசான காலத்தில் இவனை ஏமாத்தினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்கேயும் யாரையும் ஏமாற்றணும்னு நினச்சிடாதீங்க. பண விஷயம்னாலும் சரி, குடும்ப விஷயம்னாலும் சரி, படிப்பு விஷயம்னாலும் சரி, எதுலையும் நம்ம இன்னைக்கு ஏமாத்தினோன்னா நாளைக்கு நாம் ஏமாற்றப்படுவோம். ஆனால் பிரைஸ் காட், இந்த யாக்கோபு வாழ்க்கையில் பெரிய மாற்றம், மனமாற்றம். அதுக்கப்புறம் எங்கேயுமே அவன் ஏமாத்தல். மூணாவது மாற்றம் அவனுடைய நடை மாற்றம். பலத்த உறுதியோடு போராடிய யாக்கோபின் தொடை சந்தை கிறிஸ்து என்ன பண்ணாரு? இவன் விட மாட்டேன்ட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன் அப்படி ப்ரேயர் பண்ணார். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, அவன் தொடை சந்தை தொட்டார். என்னாச்சு? சுளுக்கிருச்சு. அதுக்கப்புறம் எப்படி நடந்தானா? பைபிள் சொல்லுது,
நொண்டி நொண்டி நடந்தான். இது வரைக்கும் சண்டி யாக்கோபா இருந்தவன் இப்போ நொண்டி யாக்கோபா மாறிட்டான். சரிதானே? அவன் நொண்டி யாக்கோபா நொண்டி நொண்டி நடந்தான். அடுத்த நாள் பார்க்குறாங்க மனைவி பிள்ளைகளாம், என்னங்க ஆச்சு, நைட்டு நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடக்கிறீங்க? அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா யாக்கோபு? நான் நேற்று இரவு தேவனை சந்தித்தேன், நான் மறுபடியும் முன்பு போல் நடக்க மாட்டேன். ஐ met God last night, I will no more walk the same. நான் திரும்ப பழைய மாதிரி நடக்க மாட்டேன். பிரியமானவர்களே, தேவனை சந்திச்சிட்டோமா? have we met God? ஆண்டவர் சந்திச்சிட்டோமா? நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் விசுவாசத்தினாலே கண்டவர்கள் தானா? நம்ம நடை எப்படி இருக்கிறது? அதுக்காக நொண்டி நொண்டி நடங்கன்னு சொல்லலை நான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குணத்தில் நாம் நொண்டி அடிக்கிறோமா? குணத்தில் நொண்டி நொடமா இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். பேச்சில் நொண்டி நொடமா இருக்கிறோமா? நம்முடைய சிந்தனையில் நொண்டி நொடமா இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஸோ முதல் மாற்றம் என்ன? பெயர் மாற்றம். ரெண்டாவது மனமாற்றம். மூணாவது நடைமாற்றம். நாலாவது பேச்சு மாற்றம். தூதனானவரோடு போராடுவதற்கு முன்பு யாக்கோபு தன் மாமன் லாபானிடம் தங்களை பின்தொடர்ந்து வந்ததற்காக கோபத்தோடு பேசினான். நீங்கள் படித்து பாருங்கள். ஆதியாகமத்தில் 31 அதிகாரம் 31, 36 படிச்சிங்கன்னா பயங்கர கோபமாக கத்துவான் மாமாட்ட. 31, 36 வாசிக்குவா. அது 31, 36. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடைய வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? தப்புன்னா பண்ணலையா? யாக்கோபு மாமனார்கிட்ட கரெக்டாக இருந்தானா? அங்கே போய் மாமனாரை ஏமாத்தினான்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன துரோகம் பண்ணேன்னு கேட்குறான். பிரியமானவர்களே, இந்த 31 அதிகாரத்துக்கு பிறகு பாருங்கள், இந்த லாபானை பற்றி எங்கேயுமே கிடையாது. லாபான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். யாக்கோபின் கோபத்தால் அவன் ஒருவேளை மெய் தெய்வத்தை விட்டு தூரமாகி விட்டானோ தெரியல. லாபான் கோபக்காரனின் தேவன் எனக்கு தேவையில்லை என்று பழைய பாதைக்கே லாபான் போய்விட்டானோ? பரலோகம்தான் பதில் சொல்ல வேண்டும். விளங்குது உங்களுக்கு அன்பான தேவ பிள்ளைகள்? ஆனாலும் இயேசுவை சந்தித்த பின் யாக்கோபின் பேச்சிலே மாற்றம் ஏற்பட்டது. அவன் கனிவுள்ள, பாசம் காட்டுகிற, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தகப்பனாக பிந்திய அதிகாரங்களில் அவன் வலம் வருகிறான். பாருங்களேன், 12 பிள்ளைகளும் வர வச்சு எல்லாரை பற்றியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அப்படி தானே? ஆதியாகமம் 49 அதிகாரம் அதுதான். அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் பேச்சில் ஒரு பெரிய மாற்றம். நம்மளோட பேச்சு இக்கட்டு காலம் வரப்போகுது, போராட்டம் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறதா? பிரியமானவர்களே, நம் குணம் மாறிவிட்டதா? மறுபிறப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்குள் வளருகிறதா? இயேசுவை சந்தித்தவர்கள் வித்தியாசமாகவே நடப்பார்கள். நாம் எப்படி நடக்கிறோம்? நான் இன்னும் யாக்கோபா அல்லது இஸ்ரவேலா? மாற்றங்கள் நம்மிடம் இடம்பெற்று விட்டதா? இல்லை என்றால், மாற்றம் ஏற்படவில்லை என்றால், இங்கிருந்து நாம் இடம் மாற முடியாது. எங்கே போக முடியாது? ஆண்டவர் ராஜ்யத்தில் போக முடியாது. நம்முடைய வாழ்க்கை தடம் மாறி போய்விடும். பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சாத்தான் உங்களை குற்றம் சாட்ட இடம் கொடுக்காதீர்கள். ஃபர்ஸ்ட் லெசன், முதல் பாடம், கிவ் நோ பிளேஸ் டு டெவில் டு அக்யூஸ் யூ. உங்களை என்ன சாத்தான் என்ன செய்யக்கூடாது? குற்றம் சுமத்தாத அளவுக்கு நாம் நடக்கணும். ஏன்னா அவன் சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவன் என்ன சொல்லுவான் பாருங்களேன், வாசிக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு எனக்கு விரோதமாக தனது குற்றச்சாட்டுகளை தேவனுக்கு முன்பாக சாத்தான் வலியுறுத்துகிறான். அவர்கள் தங்களது பாவங்களால் தெய்வீக பாதுகாப்பை இழந்து விட்டதாக அறிவித்து மீறுதல்காரராகிய அவர்களை அழிப்பதற்கான உரிமையை அவன் கோருகிறான். சாத்தான் சொல்லுவான், பாருங்க இவங்கெல்லாம் என்ன எப்படிலாம் நடக்கிறாங்க, இந்த தேவஜனம் சொல்கிறீங்களே எப்படி இருக்காங்க பாருங்க, பாவம் செய்கிறாங்க. தே ஆர் நாட்
they are no more worthy of divine protection. தேவனுடைய பாதுகாப்புக்கு அவங்க அருகதையே கிடையாது என்று குற்றம் சுமத்துவான். தேவ தயவுக்கு தான் நீங்களாகியது போன்ற நிலையே அவர்களுக்கு உரியது என்று அவன் கூறுகிறான். எனக்கு இரக்கம் கொடுக்கல இல்லை, அவங்களுக்கு இரக்கம் கொடுக்காதீங்க, உங்களுக்கு எனக்கும். பரலோகத்தில் என்னுடைய இடத்தையும் என்ன சொல்கிறான் பாருங்க, பரலோகத்தில் என் இடத்தையும் என்னோடு இணைந்திருந்த தூதர்களின் இடத்தையும் எடுத்துக்கொள்ள போகிற ஜனங்கள் இவர்கள் தானே. இவங்க தான் பரலோகத்தில் போய் பரலோகத்தில் நிரப்ப போகிறாங்களாக்கும். யாரை பற்றி சொல்கிறாங்க? நம்மளை பற்றி. தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது போல அவர்கள் கூறிக்கொண்டாலும் அதன் விதிகளை கை கொள்ளுகிறார்களா? 10 கட்டளை 10 கட்டளைன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் 10 கட்டளை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். தேவ பிரியராய் இருப்பதை விட அவர்கள் அதிகம் தற்பிரியராய் இருக்கவில்லையா? தேவனுடைய சேவைக்கு மேலாக தங்கள் சொந்த ஆர்வங்களுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லையா? சுயநலம், எல்லாம் சுயநலத்தோடு தானே செயல்படுறாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். உலகப் பொருட்களை அவர்கள் நேசிக்கவில்லையா? அவர்களது வாழ்வில் இடம்பெற்றிருக்கிற பாவங்களை பாரும். அவர்களது சுயநலம், தீய எண்ணம், ஒருவருக்கொருவர் காட்டும் வெறுப்பு ஆகியவற்றை கண்ணோக்கும் என்று அவன் சொல்லுகிறான். சாத்தான் அப்படி சொல்கிறான். டெஸ்டிமனிஸ் வால்யூம் 5 பக்கம் 473 474. சாத்தான் அப்படிலாம் குற்றம் சாட்டுவான். அதனுடைய பிக்சர் இங்கே காட்டுறாங்க. சரிங்களா? அப்போது சாத்தான் நம்மை குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா? வாழணும். யோவான் 14:30 வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை சொன்னார்ல. என்ன அர்த்தம் ஒன்றுமில்லைன்னா, சாத்தான் இயேசு கிறிஸ்துவ குற்றஞ்சாட்டுகிற அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு பாயிண்ட் கூட இல்லை. இயேசு கிறிஸ்துவ குறித்து குற்றம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவன்கிட்ட கிடையாது. இக்கட்டு காலத்தில் கடந்து செல்கிறவர்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வரணும். எப்படிப்பட்ட நிலை? கிறிஸ்து சொன்னார் பார்த்தீங்களா? 14:30 11:30 கிடையாது, 14:30. யோவான் 14:30. இயேசு எப்படி இருந்தார்? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொன்னாரே, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணுமா? வரணுமாங்க. சரிங்களா? அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான், அப்படி வாழ்ந்து மறிச்சாதான் மறித்த நீதிமான்கள் கூட்டத்தில் இருப்போம். முதலாம் உயிர்த்தெழுதல்ல அல்லது உயிரோடு இருக்கிற கூட்டத்தில் நம்ம இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ முதல் காரியம், பிசாசு குற்றஞ்சாட்ட இடம் கூடாதீர்கள். 2வது, முன் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக யாக்கோபை போல் ஜெபியுங்கள். யாக்கோபை பாருங்க, நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ண. நம்மளோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? அறகுறையாக இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் இருக்கிறதா? அன்கன்ஃபஸ்ட் சின்ஸ், அறிக்கை செய்யப்படாத பாவங்கள், விட்டுவிடாத பாவங்கள் இருக்கிறதா? இதெல்லாம் இருந்தாலே நம்ம பேர் எங்கே போயிடும்? பாவ புஸ்தகத்தில் நிலைச்சிருக்கும். ஜீவ புஸ்தகத்திலேருந்து பேர் காலியாயிரும். அன்கன்ஃபஸ்ட் சின்ஸ், அன்ஃபர்கிவன் சின்ஸ், மன்னிக்கப்படாத பாவங்கள், அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆண்டோட அறிக்கையிடணும். நம்முடைய பிள்ளைகளின் உலக காரியங்களுக்காகவே வேண்டிக் கொண்டிருப்பதை விட்டு தள்ளி பிள்ளைகளுடைய பரிசுத்த காரியங்களுக்காக, பரிசுத்த சந்ததியாக அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய வைராக்கியம் பெருகுவதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கணும். 2வது. 3வது கடைசியாக, ஓய்வு நாள் மற்றும் தொழுகையை மையமாக கொண்ட போராட்டம் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் போராட்டம் எதன் அடிப்படையில்? தொழுகை அடிப்படையில், ஓய்வு நாள் அடிப்படையில் தான் இந்த போராட்டம். பிரியமானவர்களே, எனவே ஓய்வு நாளை ஆசரிப்பதில் உண்மையாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அது தேவனுக்கு பிரியமானது. அதில் இப்பொழுது நாம் உண்மையாய் இராவிட்டால் இனிமேல் ஒரு நாளும் நாம் உண்மையாய் இருக்கவே முடியாது. மனசில் வச்சுக்குவோம். ஆண்டவரே, வரப்போகிற இக்கட்டு காலத்தில் இயேசுவின் பலனை பற்றி கொண்டு, இயேசுவை சார்ந்து கொண்டு, அவருடைய குணத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த காலாண்டு நடுகிலும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக, எங்கள் மீது கிருபையாய் இருந்து நீர் உணர்த்தின பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் தகப்பனே,
எங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. ஆனாலும் இயேசு எங்கள் தஞ்சமாய் இருக்கிறார் என்று நாங்கள் பாடினோம். ஆண்டவரே, இயேசு எங்கள் அஸ்திபாரமாய் இருக்கவும், இயேசுவின் வசனம் எங்களுக்கு கண்மலையாய் இருக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான தப்பிதங்கள், எத்தான காரியங்கள், ஏமாற்று காரியங்கள், தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற, தேவனை முகம் சுளிக்க வைக்கிற எத்தனையோ அசுத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்க ஆண்டவரே. தகப்பனே, அந்த பாவத்தின் குற்ற உணர்ச்சிகள் எங்கள் இருதயங்களில் இருக்கும் என்றால் நாங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக அப்பா எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஒரு போலி கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே, தேவன் விரும்புகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வரப்போகிற இக்கட்டு காலங்களை குறித்து நாங்கள் பயப்படவோ நடுங்கவோ அவசியமில்லை. ஏனென்றால் இயேசு எங்கள் அஸ்திபாரம். எங்கள் ஆசை இயேசுவாகவே எப்போது இருக்க அப்பா நீர் எங்கள் இருதயங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேதத்தின் மீதும் சத்திய புஸ்தகங்கள் மீதும் எங்களுக்கு அதிகமான வாஞ்சியை கொடுங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வாசிக்கிற ஜெபிக்கிற கிருபைகளை கொடுங்க. ஓய்வு நாளை உண்மையாய் ஆசரிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க தகப்பனே. பிசாசு எங்களை தேவ சமூகத்தில் குற்றம் சுமத்தாத அளவுக்கு ஆண்டவரே எங்களை வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. நேற்றிரவு நாங்கள் படித்தது போல் ஆண்டவரே, வேத ஆராய்ச்சியும் ஐக்கியமான வேத ஆராய்ச்சியும் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்துவதும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறதுமான இந்த குணலட்சணங்களிலே சபை கூடி வருகிற இந்த அனுபவங்களிலே நாங்கள் எல்லாரும் வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் தகப்பனே, நம்முடைய சத்தியத்தை கேட்ட எல்லாரையும் ஆண்டவர் தொடுங்க. சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பாவத்தில் வைக்கிறோம். ஸ்டெல்லம்மாவுக்காக, ஜெயராஜகோபாலம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தொட்டு நல்ல பரிபூர்ண சுகம் விடுதலையை இவர்களுக்கு தாரும். ஐயா கருணாநிதி அவர்களுக்காக, இருதராணி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை தொட்டு நல்ல பேலன்ஸ் சுகம் கொடுங்க ஆண்டவரே. திருமதி சுந்தரம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டமாவுக்கு நல்ல சுகம் கொடுத்து ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தும். இந்த நாளிலே தகப்பனே, தேவைகளோடு கண்ணீரோடு கவலையோடு விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருந்தால் எல்லாருடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நீ நடத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே, மதியத்தில் உட்கார்ந்து இந்த மாபெரும் போராட்டம் படித்த பாடங்களை நினைவுபடுத்திக் கொள்ளத்தக்கதாக அதை ஒரு தேர்வாக எழுத போகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆயத்தங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பாடங்கள் எங்கள் மனதிலே பதிய எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை இந்த புத்தகத்தை, மாபெரும் போராட்டம் புத்தகத்தை நல்லா படிக்கணும் என்று யாராவது இன்னும் உள்ளத்தில் வாஞ்சியோடு இருந்தால் அதை படிக்கிற நேரத்தையும் மனதையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்று ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.